சரி ஓகே. நம்ம வந்து ஆசிட் பேஸ் சால்ட் பார்த்தாச்சு. எலமெண்ட்ஸ் அண்ட் கம்பவுண்ட்ஸ் இதில ஜஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 1800 பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து 31 ஓகேங்களா? 1800ல வந்து 31 எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து 1865லேருந்து 63 எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கரண்டா எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா வந்து 118 வந்து எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது 118 தனிமங்கள் வந்து இப்போது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? இயர்லி கான்செப்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதாவது தனிமங்களுடைய வகைப்பாட்டுல ஒவ்வொருத்தரும் எப்படி வந்து சொல்லியிருக்காங்க, எப்படி தனிமங்கள் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து டாபர்னின் மும்மை விதி. ஓகேங்களா? ஸோ இப்படியே கொஸ்டின் கேட்கலாம். மும்மை விதியை வந்து முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்கலாம். யாரு? டாபர்னிர். ஓகேங்களா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1870 ஜோஹன் உல்ஃப்கேங் டாபர்னிர் அவருடைய ஃபுல் பேர். ஓகேங்களா? ஸோ இவர் எதை பேஸ் பண்ணி வந்து இந்த எலமெண்ட்ஸை வந்து வகைப்படுத்துறாரு அப்படின்னா வந்து அதனுடைய அட்டாமிக் மாசஸ், அதாவது அணு நிறை இருக்கு இல்லையா? அதாவது ஒரு எலமெண்ட்னா அணு எண் இருக்கும், அணு நிறை ரெண்டுமே இருக்கும். இவர் என்ன பண்றாருன்னா அணு நிறையினுடைய நம்பரை வச்சு தான் இன்க்ரீசிங் ஆர்டர்ல என்ன பண்றாரு? எலமெண்ட்ஸை வந்து வகைப்படுத்துறாரு. அப்படி வகைப்படுத்தும் போதுன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா? ஒன்று ஒரு குரூப் இருக்குன்னா வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 எலிமெண்ட் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? ஒவ்வொரு குரூப்புமே 3 எலிமெண்ட் எடுக்கிறாரு. இந்த 3 எலிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் தேர்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் கூட்டி என்ன பண்றாங்க? ஆவரேஜ் எடுக்கிறாங்க. அப்படி ஆவரேஜ் எடுத்தாங்கன்னா இந்த செகண்ட் இருக்கு இல்லையா? இந்த எலிமெண்ட்டினுடைய நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்டும் தேர்டையும் கூட்டினா அது ஆவரேஜ் எடுத்து நமக்கு வருது என்னது? செகண்டுடைய அட்டாமிக் நம்பர்ல மாஸ். ஓகேங்களா? அதனுடைய அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்றாங்கன்னா வந்து ட்ரையட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மும்மை விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்க இருக்கு இல்லையா? ஸோ இதை எக்ஸாம்பிள் பாருங்க. குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரிச்சுக்கிறாரு. ஒவ்வொரு குரூப் என்னன்னா 3 எலிமெண்ட் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 எலிமெண்ட் எடுத்துக்கிறாரு. இவன் ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் கூட்டி என்ன பண்றாருன்னா வந்து ஆவரேஜ் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? 39.1ம் 6.9 ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வருது நமக்கு? 46 வரும் இல்லையா? அப்போ 46 நம்ம ஆவரேஜ் எடுத்து நமக்கு என்ன வருது? 23 வருது. அப்போ அந்த 23ங்கிறது என்னுடையனா மிடில் இருக்கிற நம்பருடைய அட்டாமிக் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதா? ஸோ இதை வந்து மும்மை விதியை நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ லேண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஸோ இது முக்கியம். நியூலாந்தின் எண்ம விதி. அப்போ எண்ம விதியை வந்து சொன்னது யாருன்னா வந்து நியூலாந்து. இவர் என்ன பண்றாருன்னா வந்து 1866ல பார்த்தீங்கன்னா எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 56 எலிமெண்ட் இருக்கு. எதோட அடிப்படை இவரும் வந்து எலிமெண்ட்ஸ் வகைப்படுத்திருக்காருன்னா அதனுடைய அட்டாமிக் மாஸ். ஓகேங்களா? அதனுடைய அட்டாமிக் மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகலையா? 0 to 1 2 போகல, 1 2 போகலையா? அந்த மாதிரி வந்துன்னா அதனுடைய அட்டாமிக் மாஸ் அணு நிறைய வச்சு என்ன பண்றாரு? இவருமே வந்து எலிமெண்ட்ஸை வந்து வகைப்படுத்துறாரு. ஓகேங்களா? அப்போ பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா வந்து எவ்ரி 8th எலிமெண்ட். ஓகேங்களா? இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு, அடுத்து 8வது எலிமெண்ட், அதுக்கு அடுத்து ஓகேங்களா? 8 8 16 வருமாங்க, 24 அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி 8th எலிமெண்ட் என்ன நமக்கு சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யாருன்னா வந்து நியூலாண்ட். அது பேர் தான் வந்து லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், அதை எண்ம விதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்களா? என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க? சரிகமா சரிகமா பதனிசா. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்டும் 8th எப்படி இருக்கு? சேமா இருக்கு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு எலிமெண்ட் என்ன சொல்றான்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 8th எலிமெண்ட், அதுக்கப்புறம் 8th எலிமெண்ட் வந்து சேம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேண்டலின் பீரியாடிக் டேபிள். ஓகேங்களா? இப்போ இருக்கிற மாடர்ன் டேபிளுக்கு வந்து பேஸ் எது அப்படின்னா வந்து இந்த மேண்டலிவ். ஓகேங்களா? மேண்டலிவின் தனிம வரிசை அட்டவணைன்னு சொல்றாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 1869ல எந்த நாட்டுக்குன்னா ரஷ்யா சேர்ந்தவர் இவர். ஸோ எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் எதனுடைய பேஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாருன்னா அட்டாமிக் மாஸ் தான். ஓகேங்களா? அதனுடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகலையா?
ஸோ அதை அந்த இதை வச்சுட்டு அட்டாமிக் மாசஸை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, எலமெண்ட்ஸ் வந்து வகைப்படுத்துறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்பீட்டட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கேப் எவ்வளோன்னு சொல்லலை இவர். பட் ஆனால் என்ன ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து வர எலமெண்ட்ஸ் என்னன்னா முன்னாடி ஒரு எலமெண்ட்ஸ் இருந்து இல்லையா, அதே மாதிரி பண்புகள் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து யாருன்னா மெண்டலி. ஓகேங்களா? தனிமங்களுடைய பண்புகள் வந்து அணு நிறையின் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க, அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் ஓகேங்களா, ஒரு எலமெண்ட் இருக்கு, ஒரு தனிமம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு பண்பு, அந்த ஒரு எலமெண்ட் இருக்கு, அதனுடைய பண்பு இருக்குன்னு வச்சுக்கோயேன், ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் இது அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி அந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா மெண்டலி. ஓகேவா? புரியுதா ஒவ்வொரு எப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. மும்மைங்கிறது 3 எலமெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், தேர்டு, ஆவரேஜ் எடுத்தா செகண்ட் வரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்டேவ்ங்கிறது என்னது, 8th எலமெண்ட். எவ்ரி 8th எலமெண்ட் சேம் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். இவர் என்ன சொல்றதுன்னா அந்த இதெல்லாம் சொல்ல கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? இது வரைக்கும் தானே பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா the physical and chemical properties of element. ஒரு தனிமம் இருக்குன்னா அதனுடைய இயற்பியல் பண்புகளும் சரி வேதியியல் பண்புகளும் சரி எதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்றாங்க வந்து அதனுடைய இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா மாடர்ன் டேபிளை தவிர இது எல்லாமே அட்டாமிக் மாஸை ஞாபகம் வச்சுக்கோங்களா. மாடர்ன் பீரியடிக் டேபிள் இருக்குல்ல, அதை மட்டும் தான் அட்டாமிக் நம்பரை வச்சு கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே அட்டாமிக் மாஸ் வச்சு தான் சொல்லியிருப்பாங்க, அணு நிறைய வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தனிமங்களுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் இருக்கு இல்லையா, அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அணு நிறைகளை பேஸ் பண்ணி தான் வந்து மாற்றமடையுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார். ஓகேங்களா? இவங்க காலத்துல பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு, 56 தனிமங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? மொத்தம் வந்து 8 வெர்டிக்கல் காலம்ஸ், அது பேர் வந்து குரூப்ஸ் அப்படின்றாங்க. வெர்டிக்கல் கூடாது, ஒரு டேபிள் இப்படி இருக்கு இல்லையா, அப்போ இதை சொல்லலாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 சொல்லலாமா. ஸோ இப்படி நேரம் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றாங்கன்னா வந்து வெர்டிக்கல், அது பேர் வந்து குரூப். இப்போ ஹரிசாண்டல் இப்படி போடுறோம்னு வச்சுக்கோயேன், இது என்ன சொல்றாங்கன்னா வந்து ஹரிசாண்டல் வந்து 7 இருக்கு, அது பேர் பீரியட். ஓகேங்களா? புரியுதா? வெர்டிக்கல் இருக்கிற பேர் குரூப்பு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை குரூப் இருக்கு, இது வெர்டிகல் இப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வெர்டிகலாக இருக்கிற பேர் குரூப், அது 8 இருக்கு. 7 அப்படிங்கிறது வந்து பீரியட், ஹரிசாண்டலா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு குரூப் இருக்கு இல்லையா, 8 குரூப் இருக்கு, அதுல ஒவ்வொரு குரூப் என்னன்னா சப் குரூப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இல்ல ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 சப் குரூப் இருக்கு. புரியுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் த எலிமெண்ட்ஸ் அப்பியரிங் இன் ஏ குரூப், அதாவது ஒரு குரூப் இருக்கு, இப்போ குரூப் 1 இருக்கு, இல்லை குரூப் 2 இருக்கு, இல்லை குரூப் 3 இருக்குன்னா அந்த குரூப் 3க்குள்ள வர எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், அதனுடைய பண்புகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான பண்புகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப்புக்குள்ள கொண்டு போயிட்டு வைப்பாங்க. ஓகேவா? புரியுதாங்க என்ன சொல்றாங்கன்ட்டு. ஆல் தி எலிமெண்ட்ஸ் அப்பியரிங் குரூப், ஒரு குரூப்ல வந்து ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாமுக்கே படிக்கிறோம், இல்லை ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், ஒரே கேட்டகரி. இப்போ குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக தமிழுக்கு என்னது காமனு. ஓகேங்களா? இப்போ குரூப் 1 படிக்கிறாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டு போய்ட்டு ஒரு இதில் வந்து வைக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாவது நம்ம எல்லாமே பார்த்தோம், 3 பார்த்தோம் இல்லையா, டாபர்னெட் பார்த்தோம், நியூலாண்ட் பார்த்தோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைமா இந்த எலமெண்ட்ஸ்ல ஒரு காம்ப்ரிஹென்சிவா, ஏன்னா இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 8 குரூப்பாகவும் 7 பீரியடும் வகைப்படுத்திருக்காரு. அப்போ வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவா ஒரு ஒழுங்கமைப்பா வந்து எலமெண்ட்ஸ் வகைப்படுத்தினது யாருன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் தான். ஓகேங்களா? ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எலமெண்ட்ஸ் ஆர் காம்ப்ரிஹென்சிவ்லி கிளாசிஃபைடு. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க பாருங்க, எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் பிளேஸ்ட் in the same group. ஓகேங்களா? ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதனுடைய பண்புகள் இருக்கு இல்லையா, அது ஒரு குரூப்ல வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பண்புகள் இருக்கிறதுல பண்றாங்க, ஒரு குரூப்ல கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா?
ஒரு தொகுதியில் காணப்படும் எல்லா தனிமங்களும் ஒத்த பண்பினை பெற்றிருக்கும். இப்போ குரூப்ல ஏ வைக்கிறாங்க, இல்ல குரூப் 1 இல்ல குரூப் 2 குரூப் 3 வைக்கிறாங்க இல்லையா, எந்த குரூப்ல இருக்கோ அந்த குரூப்ல இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கணும் வந்து ஒரே மாதிரியான பண்புகள் இருக்கிறத வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது வந்து மெண்டலி தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சர்டன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து வைக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சர்டன் எலிமெண்ட்ஸ் குட் நாட் பி பிளேஸ்டு அதனுடைய ப்ராப்பரான ஒரு பிளேஸ் வந்து வைக்க முடியாம போயிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அதனுடைய அட்டாமிக் மாஸஸ் இருக்கு இல்லையா, அது தப்பா கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதனால சரியா வைக்காம முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ அது என்ன பண்றாங்கன்னா, தப்பா வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது திரும்ப ஒன்ஸ் என்ன பண்றாங்கன்னா வந்து ரிவ்யூ பண்ணி ரீசெக் பண்ணி என்ன பண்றாங்க, கரெக்டான பிளேஸ்ல வந்து வைக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன் ஃபார் திஸ் அதாவது ஏன் உங்களால சரியா வைக்க முடியலன்னா என்ன சொல்றாங்க, ராங்லி டிட்டர்மைன்ட் அட்டாமிக் மாஸஸ். அப்போ ஒரு தனிமத்தினுடைய அணுநிறை வந்து தப்பா வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கரெக்டான பிளேஸ் வந்து வைக்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த அதாவது தப்பா வந்து கால்குலேட் பண்ணாங்க இல்லையா அணுநிறை அட்டாமிக் மாஸ், அதை வந்து என்ன பண்றாங்கன்னா செக் பண்ணி கரெக்ட் பண்றாங்க. அப்படி அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிலியம் இருக்கு இல்லையா, அதனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் திரும்ப அதை ரீஎக்சஸ் பண்ணி 9 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அது கரெக்டான பிளேஸ் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அதனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து தப்பாக இருக்கிறதுனால கரெக்டான பிளேஸ் வைக்க முடியாம போச்சு. அப்போ சரியாக கால்குலேட் பண்ணி கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சினா அப்படின்னா அதை வந்து சரியான பிளேஸ் வைக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து யார் பண்ணனா மெண்டலி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு படிக்கிற மாடர்ன் டேபிளுக்கு வந்து பேஸ்.